திருப்பாடுகளின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலம் 4ஆம் வாரம் செவ்வாய். முதல் வாசகம் எசேக்கியேல் 47 இறைவாக்கியங்கள் 1 முதல் 8, 12 முடிய. நேற்றைய முதல் வாசகம் போன்ற எசாயா 65:21. இன்றைய முதல் வாசகமும் இறைவன் அழைக்க இருக்கும் மீட்பு பற்றி கூறுகிறது. நேற்றைய வாசகத்தில் புதிய வானம் புதிய பூமி என்ற உருவகத்தில் மீட்பு விளக்கமுற்றது. இன்றைய வாசகமும் இம்மீட்பை தூய இடத்திலிருந்து புறப்பட்டு வரும் தண்ணீராக எசேக்கியேல் 47:12 நமக்கு காட்டுகிறது. கோயிலிலிருந்து வரும் தண்ணீர் மீட்பு. கோயிலின் வாய்ப்படியின் கீழிருந்து தண்ணீர் ஊற்றெடுத்து கிழக்கே ஓடிக்கொண்டிருக்கிறது. 47:1 என்பதன் மூலம் இறைவன் தரும் மீட்பு சுட்டப்படுகிறது. அந்நாளில் பாவத்தையும் தீட்டையும் நீக்கி தூய்மையாக்கும் நீரூற்று தாவீதின் குடும்பத்தாருக்கு எனவும் எருசலேமில் குடியிருப்போருக்கு எனவும் தோன்றும். சகரியா 13:1. அந்நாளில் வற்றாத ஊற்றொன்று எருசலேமிலிருந்து தோன்றி ஓடும். ஆண்டவர் உலகம் அனைத்திற்கும் அரசராய் திகழ்வார். சகரியா 14:18. இங்கு அந்நாள் என்று குறிக்கப்படுவது இறைவாக்கு முறைப்படி இயேசு பாடுபட்டு உயிர்த்து மகிமை அடைந்ததை குறிக்கும். தவக்கால முடிவிலே இம்மறை பொருளை கொண்டாட இருக்கிறோம். இந்த தவக்காலம் முழுவதும் மீட்புக்கும் இறை வாழ்வுக்கும் நம்மை தயார் செய்யும் காலமாக அமையுமா? காலம் நிறைவேறிவிட்டது, இறை ஆட்சி நெருங்கிவிட்டது, மனம் மாறி நற்செய்தி நம்புங்கள். மார்க்கு 1:15 என்ற சொற்கள் செவிடன் காதில் ஊதிய சங்காகி விடாது பார்த்து கொள்வோமா? கோயிலிருந்து வரும் தண்ணீர் உயிரளிக்கும் தண்ணீர். கோயிலிருந்து புறப்பட்டு இத்தண்ணீர் இறைவனையே அவருடைய உயிரை சுட்டும். கடவுள் வாழ்பவர் மட்டுமன்று வாழ்வு அளிப்பவர் கூட. இந்த 6 பாயுமிடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும். 47:9. இறைவன் அளிக்கும் நீர் இறைவனையே நமக்கு தருவதாகும். இறைவன் ஆண்டவர் இந்த தண்ணீரை குடிக்கும் ஒவ்வொருவரும் மீண்டும் தாகம் எடுக்கும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருமே என்றுமே தாகம் எடுக்காது. நான் கொடுக்கும் தண்ணீர் அதை குடிப்பவர்கள் பொங்கி எழும் ஊற்றாக மாறி நிலை வாழ்வு அளிக்கும். யோவான் 4:13-14 என்பார். சமாரிய பெண்ணோடு சேர்ந்து நாமும் ஐயா தண்ணீரை எனக்கு கொடும் 4:15 என்போம். தவக்காலம் உயிரளிக்கும் இத்தண்ணீருக்காக ஏங்கி நிற்க வேண்டிய காலம். இத்தண்ணீரை கொடுத்து தாகம் அகற்ற வேண்டிய காலம். இரக்கத்தின் ஊற்றாகிய அன்பு இறைவனிடம் திரும்பி வருவோமா? அவருடைய சுனையில் பருகி புத்துயிர் பெறுவோமா? கோயிலிருந்து வரும் தண்ணீர் வளர்ப்பை தரும் தண்ணீர். உயிரின் வெளிப்பாடு வளர்ச்சியாகும். தூய ஆவியாரில் மீட்பு வாழ்வாக்கிய உயிரை பெற்ற நாம் அவ்வுயிரிலே அம்மீட்பிலே அத்தூய ஆவியாரிலே வளர வேண்டும். பல வகையான பழமரங்கள் ஆற்றின் இருமரங்கிலும் வளரும். அவற்றில் கன்னிகள் குறையா. 47:12. ஆற்றின் இருமரங்கிலும் வாழ்வு தரும் மரம் இருக்கிறது. மாதத்திற்கு ஒரு முறையாக அது ஆண்டுதோறும் 12 முறை கன்னிகள் தரும். திருவெளிப்பாடு 22:1-2. கிறிஸ்தவ வாழ்வு மீட்பு பெற்ற வாழ்வு. இம்மீட்பு வாழ்வு நம்முடைய செயல்கள் வழித்தான் வெளிப்பட முடியும். எனவே தான் மனம் திரும்புங்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள். மத்தேயு 3:8 என்று கூறப்படுகிறது. அவருடைய செயல்களை கொண்டே அவர்களை இனம் கண்டு கொள்வீர்கள். மார்க் 7:20 என்பது வழியும் இதே கருத்தே வலியுறுத்தப்படுகிறது. ஆதலின் தேவ ஆவி விளைவிக்கும் கன்னியான அன்பு, மகிழ்ச்சி, சாந்தம், அமைதி, பொறுமை. கலாத்தியர் 5:22. இவற்றிலே வளரும். நமது மீட்பு பெற்றவர்கள் நாம் மீட்பு பெற்றவர்கள் என்பதை அன்பு செயல்கள் வழி பிறருக்கு காட்டுவோம். 2ஆம் வாசகம் நற்செய்தி யோவான் 5 இறைவாக்கியங்கள் 1 முதல் 3, 5 முதல் 16 முடிய. 38 ஆண்டுகள் பிணியுற்றிருந்த ஒருவனை இயேசு குணப்படுத்தியது இன்றைய வாசகமாய் அமைகிறது. இது உண்மையிலேயே நடந்த ஒரு வரலாறாய் இருக்கலாம். அதே வேளையில் ஓர் அறிகுறி பொருளையும் தன்னகத்தை கொண்டது. குணம் பெற்றவன் எஸ்ராயலை குறிக்கலாம். 5 மண்டபங்கள் கொண்ட கட்டடம், 5 புத்தகங்களை கொண்ட தோரா அல்லது 5 நூலை குறிக்கலாம். 38 ஆண்டுகள் பிணியுற்றிருந்தான் என்பதை இஸ்ராயல் 38 ஆண்டுகள் பாலைவனத்தில் அலைந்து திரிந்ததை சுட்டலாம். இனச்சட்டம் 2:14. தண்ணீர் கலங்கி குணப்படுத்துவது. இயேசுவில் நம்பிக்கை வைத்து திருமழுக்கை பெற்றோர் வாழ்வு பெறுவதை சுட்டலாம். மக்களுக்கு நன்மை செய்ய இயேசு தானே விரும்பி செயல்படுவதை இந்த வாசகம் சுட்டுகிறது. இயேசுவின் கேள்வி. நோயுற்றிருப்பவனை பார்த்து நலம் பெற விரும்புகிறீரா? 5:6 என்று கேட்பது ஆச்சரியப்படக்கூடியது. எனினும்
இயேசு இக்கேள்வியை நோயாளியிடம் கேட்கிறார். 38 ஆண்டுகள் நோயால் துன்புற்ற ஒருவன் மனம் தளர்ந்த நிலையிலே வேறு வழியின்றி அந்நோயை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். அல்லது இதுதான் தன்னுடைய விதி என்று எண்ணிய அமைதி அற்று இருந்திருக்கலாம். அல்லது குணம் பெற்றால் ஏனையோர் போன்று உழைத்து சாப்பிட வேண்டுமே என்று எண்ணி நோயை மேலானது என்ற ஒரு மனநிலையை அடைந்திருக்கலாம். விரக்தி நிலையிலேயே இறந்திருக்கலாம். இந்நிலையில் தான் இயேசு அவருடைய வாழ்க்கையை தலையிடுகிறார். இயேசுவை நம் வாழ்விலும் இதுவே நம் வாழ்வில் நடக்க துன்ப துயரங்களும் நோக்காடுகளிலும் நாமும் நம்முடைய குடும்பத்தாரும் அழலுற்று விரக்தி அடையும் போது இயேசு நம்மை கைவிடுவதில்லை. அத்துன்ப துயரங்களின் மத்தியில் தான் அவர் இருக்கிறார். நாமும் அவரது உதவியை நாட வேண்டும் என்று விரும்புகிறார். இதுதான் இயேசுவின் கேள்வியின் பொருள். வாடினேன், இங்கு வாழ்கிறேன் கண்டாய், வருக வென்றருள் புரிவாயே, திருவாசகம் வாழ்த்துப்பார் என்று இயேசுவுக்கு பதில் இருப்போமா? பல சமயங்களிலே பாவ வாழ்க்கையை விட்டு வெளியேறி வர தயங்குகிறோம், மறுக்கிறோம். இயேசுவோ நம்மை விட்டு விடுவதில் நலம் பெற விரும்புகிறீரா என்ற கேள்வி நம்மை விரட்டி எடுப்பதை நாம் கேட்டதில்லையா? நம் பதில் என்ன? இயேசுவின் கட்டளை. படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்கிறார் இயேசு. நான் உனக்கு குணம் தர வேண்டுமா? நீயும் என்னோடு ஒத்துழைக்க வேண்டும் என்று கூறுவது போலுள்ளது. ஆம், எல்லாம் அவர் செய்வார் என்று சொல்லிக்கொண்டு யாதொரு முயற்சியும் நாம் செய்யாது சம்மணம் போட்டு உட்கார்ந்து இருப்பது தவறு. குணமளிக்கும் இயேசு ஒரு மாய வித்தைக்காரர் என்று நாம் கேட்டுவிட்டோம். அவர் செய்து விடுவார் என்று எண்ணுவதற்கு அவருடைய திருவுளத்திலிருந்து பணிந்து அவரோடு நாமும் சேர்ந்து இயங்கும் போதுதான் புதுமை நடக்கும். அவரின்றி நான் ஒன்றுமில்லை. எவ்வளவு உண்மையே அது போன்று எவ்வளவு உண்மையோ அது போன்றே நம்முடைய விருப்பமின்றி, நம்முடைய ஈடுபாடின்றி, நம்முடைய ஒத்துழைப்பின்றி அவர் செயல்படார் என்பது உண்மை. பாவத்திலிருந்து விடுதலை பெற விரும்புகிறவன் தன் பாவத்திற்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பியவருக்கு ஏற்ற செயல்களை செய்யும் போது தான் மத்தேயு 3:8 இறைவன் நம் பாவங்களை மன்னிக்கக்கூடும் என்பதை உணர்வோம். சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல். குறள் 664. செயல்படுவோம். 38 ஆண்டுகள் படுத்த படுக்கையில் இருந்தேனே, என்னால் எழ முடியுமா? படுக்கையை தூக்க முடியுமா? தூக்கி கொண்டு நடக்க முடியுமா என்ற கேள்விகள் நோயாளியின் மனத்திலே எழவில்லை. முடிக்க முடியாததை முடித்து வைப்பவர் இறைவன் என்று நம்பினார். செயல்பட்டார், குணமடைந்தார். நாமும் செயல்படுவோம். வெற்றி நமதே. ஆமென்.